Hi hello guys, welcome back to Raja Tech channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். ரீசன்ட்டா ஒரு 1 வீக்ல உள்ள எல்லா क्वेश्चंसல இருந்தும் ஃபில்டர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட क्वेश्चन வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே ஒரு சின்ன ஸ்கிரீன் வீடியோல உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ அத பாருங்க. ஸோ கைஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, முரட்டு தமிழன் கிங் அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அப்புறம் 1K சப்ஸ்கிரைபர் சேர்த்தவுடன் எப்படி பணம் வாங்குவதுன்னு. மணி அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாங்க. அதற்கான ஒர்க் நீங்கள் போட்டாகணும். இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலிமா நீங்கள் ஒய்பிபியில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தாது, எக்ஸ்ட்ரா 4000 வாட்ச் ஹவர்ஸ் வேணும். அதே மாதிரி நீங்கள் அது வந்த உடனே உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கே வாரீங்க. அதுக்கடுத்து எக்ஸ்ட்ராவாக ஆட்சன்ஸில் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகாத மாதிரியே இருக்கும். பிகாஸ் உங்களுடைய சேனல் க்ரோத் எப்போவுமே கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியாக உங்களுடைய ஒர்க்கில் எப்போவுமே ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஈவன் உங்களுக்கு எப்போவுமே அப் அண்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நார்மலாக காமனாக இருக்கக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த டயத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். சடனாக இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடாமல் விட்டிங்கன்னா அதுவே உங்களுடைய சேனல் டவுன் பண்ணுற விதமாக போயிடும். ஸோ எப்போவுமே மணியை மேஜராக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதற்கான ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ மேஜராக பார்த்தீங்கன்னா லைக் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்மளால் யூடியூப்பில் ஏர்ன் பண்ண முடியாது. ஸோ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் யூடியூப் டியூட்டோரியல் அண்ட் ஆட்சன்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ சுஜன் ராக்கி எடிட்ஸ் அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதாவது ராஜா ப்ரோ 1 இயரில் 1000 சப்ஸ்கிரைப் அண்ட் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வரலன்னா என்ன பண்ணேன் அண்ட் இதுவரை பண்ணது எல்லாம் வேஸ்ட்டா ப்ரோ, ப்ளீஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக வேஸ்ட்டு கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கான ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவும் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோர் டீட்டெயில்ஸ்க்கு அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எப்போவுமே டைம் ரெக்யர்மெண்ட் கிடையாது. 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் உண்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் டேட்லேருந்தே 1 இயர் அப்படிங்கிறது கிடையாது. அந்த 1 இயர் எப்போ வேணாலும் இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட 12 மந்த்துக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லைனா உங்களுக்கு டீக்ரீஸ் ஆகுறது, இன்க்ரீஸ் ஆகுறது, இந்த விஷயங்கள் எல்லாமே மாறுபாடாக உங்களுக்கு தெரியலாம். ஸோ அதனால தான் ஜஸ்ட் நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அப்போ இருந்தே நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த 1 இயர் அப்படிங்கிறதுலாம் பிரச்சனையே இல்லைங்க. லைக் ஒரு ஃபியூ மந்த்லேயே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. பேசிக்காக இந்த ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஃபீலிங்ஸ் ஒன்லி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ ரீயூஸ்டு கண்டென்ட் காப்பிரைட் வராமல் அப்லோட் பண்ணால் மானிட்டைஸ் ஆகுமான்னு ரொம்பவே டிஃப்ரெண்டான கொஸ்டினாக இருந்துச்சுங்க. ஏன்னா ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறதே யூடியூப் தரப்பில் மானிட்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணி அதில் டிஸ்அப்ரூவ் பண்ணுறதுல ஒன் ஆஃப் த ரீசனாக இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறதும் நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்கும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லைக் அடுத்தவங்களுடைய வீடியோஸை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லைனா ஒரு மேஜரான பார்ட்டு உங்களுடைய வீடியோஸில் அதிகமாக அதர்ஸ் கண்டென்ட் தான் இருக்குது, அடுத்தவங்களுடைய வீடியோஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அது தவிர காப்பிரைட் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட சிமிலரானதான். லைக் ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிறது நார்மலாக யூடியூப் தரப்பில் அதுவும் மானிட்டேஷனில் எஸ்பெஷலி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இஷ்யூ. மற்றபடி பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரைக் மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுடைய அப்படியே யூஸ் பண்ணியிருக்கும் போது அவங்க பார்த்துட்டாங்க, அதாவது ஒரிஜினல் ஒரு ஓனர் ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இந்த காப்பிரைட் மேட்ச் டூல் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடச்சிருச்சு, அவங்க அதில் செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய வீடியோஸும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதிலிருந்து ஸ்ட்ரைக் இஷ்யூஸ்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் காப்பிரைட் வராமல் தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரீயூஸ்டு கண்டென்ட் வரலாம். அதே சமயம் நீங்கள் ஒருவேளை ரீயூஸ்டு கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணலாம் அடுத்த தடவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீயூஸ்டு கண்டென்ட் அதாவது அதிகமாக அடுத்தவங்களுடைய இதை யூஸ் பண்ணிக்கிறத பூரா டெலீட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் எஃபர்ட் எடுத்து நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஃபேர் யூஸ் அப்படிங்கிறபடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா விட மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ரீயூஸ்டு கண்டென்ட் ப்ராப்ளம் வராது. அதை தவிர நீங்கள் கம்ப்ளீட்டாக நிறைய அடுத்தவங்களுடைய யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு வீடியோ அடுத்தவங்களுடைய வீடியோவை அப்படியே போட்டிருந்தாலும் கூட அந்த ஓனர் தரப்புலையும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரலாம். நீங்கள் மானிட்டேஷன் அப்ளை பண்ண போகும்போதும் உங்களுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் மாதிரிலாம் ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் கேமிங் வித் மானிஷ் அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ காப்பிரைட் வீடியோஸ்க்கு இன்கம் வருமா வராதான்னு
காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மானிட்டேஷனில் உங்களுக்கு ஆஃப்டர் மானிட்டேஷன் நீங்கள் வந்து காப்பிரைட் கிளைம் வந்த வீடியோவில் வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா மானிட்டேஷனில் வந்து உங்களுக்கு இன்எலிஜிபிள் அப்படின்னு ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ரெட் கலரில் உங்களுக்கு டாலர் சிம்பிள் வந்து அடித்த மாதிரி. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்ட்ரைக் வந்ததுன்னா வீடியோவே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்காது. அதனால அட்வர்டைஸ்மெண்ட்ஸோ இல்லை எனிங்ஸோ அதில் வந்து இருக்காது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. காப்பிரைட் கிளைமில் உங்களால் ஏர்ன் பண்ண முடியாது. ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் தான் விஷயம். ஸோ இது மட்டும் தான் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்எஸ் ஸ்குவாட் வைப் இன்னசென்ட் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரீமியர் வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக ப்ரீமியரில் வந்து ஆட் ஆகும். லைவ் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்முடைய பாலிசி டீட்டெயில் வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். வாட்ச் ஹவர்ஸ் பற்றின பாலிசி டீட்டெயில். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ப்ரீமியரில் பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி ப்ரீமியர் நிறைய பேர் வந்து இப்போ வந்து ஷார்ட்ஸில் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஷார்ட்ஸில் நீங்கள் ப்ரீமியர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நார்மல் வீடியோவாக ப்ளேயாக இருக்கலாம். பட் ஷார்ட் ஸ்பீடில் போகும்போது உங்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஏஎன் மல்டி கிரியேஷன்ஸ் அப்படிங்கிறவங்க ப்ரோ ஐ எம் யுவர் நியூ சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ப்ரோ அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டேன். ஜாயின் பட்டன் வரல. வாட்ச் ஹவர்ஸ் வேணுமா? நான் இன்னும் வாட்ச் ஹவர்ஸ் வந்து ரீச் ஆகலை. தேங்க்யூன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கண்டிப்பாக வந்து வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறதும் வேணும். நீங்கள் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும். மானிட்டேஷன் வந்து யூடியூப் தரப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆகணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இருக்குது. ஜாயின் பட்டனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக தான் வரும். நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். யூடியூப்பில் மானிட்டேஷன் எனேபிள் ஆனவுடனே கொஞ்சம் நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸில் வந்து ரெகுலராக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ஃபியூச்சர் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கோங்க மானிட்டேஷன் செக்ஷனில் மட்டும். ஸோ அதுதான் விஷயம். ஸோ கைஸ் அதுக்கு அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வயலட் ஸ்மைலி அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதாவது 57,000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் பண்ணிட்டேன். இன்னும் யூடியூப்பில் கம்யூனிட்டி டேப் எனேபிள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. லைக் கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிறது நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் எடுத்துக்கிடும். அதை தவிர கொஞ்சம் டைமும் ஆகலாம் சில டைம் வந்து. மற்றபடி உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகிடும். உங்களுடைய சேனல் வந்து ஒரு குயிக் க்ரோத் வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து டிலே ஆகிறது, அதாவது 1 டே 2 டே ஆகும்போதே உங்களுக்கு ஓவராக டிலே ஆகிற மாதிரி தோணலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எனேபிள் ஆகிரும். அந்த ஃபீச்சர் எங்கேயுமே போகிறதுங்க. யூடியூப் தரப்பில் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கக்கூடியது. நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடியது தான். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கவின் பிரசாத் ஜி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ நான் வந்து சேனல் ஆரம்பித்து ஒரு 6 வீடியோ போட்டுட்டு அப்புறம் வந்து ஒரு 5 மந்த் ஆஃப்டர் தான் வீடியோ போட ஆரம்பித்தேன். எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எனேபிள் ஆகும். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதுவும் நம்ம வந்து குறிப்பிட்டு அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த 1 இயர் அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியா வந்து இருக்கும். அதாவது 1 இயர்க்குள்ளே நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு. பட் அந்த 1 இயர் எப்போ வேணாலும் இருக்கலாம். லைக் நீங்கள் இப்போ தான் ஒரு 5 மந்த் ஆஃப்டர் தான் வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டினியூஸாக அப்போ இருந்து போட ஆரம்பிங்க. அதுக்கு அடுத்து ஒரு டேட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே மேக்ஸிமம் வந்து ஃபியூ மந்த்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து மானிட்டேஷன் எனேபிளாக நிறைய சான்சஸ் இருக்கும். உங்களுடைய கண்டென்ட்டில் எப்பவுமே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அது எப்பவுமே முக்கியமானது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி பிரச்சனைகள் இதில் எதுவுமே இல்லை. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகேஷ் விளாக்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஹாய் ப்ரோ எத்தனை மந்த் வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருந்தால் சேனல் பேன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சேனல் பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எப்போவுமே நடக்காதுங்க. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ அதை எப்போவுமே புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது. ஆஃப்டர் மானிட்டேஷன் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணாமல் கம்யூனிட்டி போஸ்ட் மாதிரியான விஷயங்களே பண்ணாமல் ரொம்ப நாளாக சேனல் வந்து இன்ஆக்டிவ்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா மானிட்டேஷன் வந்து டிசேபிள் ஆகும். அதாவது மானிட்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இருக்கே தவிர்த்து மற்றபடி வந்து பேன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு வந்து ஆகாது. நீங்கள் ஏதாவது வயலேட் பண்ணியிருக்கீங்க இல்லைனா வேறு ஏதாவது காப்பிரைட்டான விஷயங்கள் வச்சுருந்தீங்கன்னா வேணால் டெர்மினேட் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி யூடியூப் தரப்பில் உங்களுடைய சேனலில் வந்து இந்த மாதிரி டீப்பாக வயலேட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பேன் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ஓவராலாக பார்க்கும்போது யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணாமல் பேன் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதை நினச்சி யாருமே பயப்பட வேண்டாம். நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ அப்லோட் பண்ணலாம். பட் மானிட்டேஷன் மட்டும் எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. அது வந்து எப்போவுமே இன்ஆக்டிவாக இருக்கக்கூடாது சேனல்ஸ் வந்து. அப்படி இருந்ததுன்னா அவங்க வந்து மானிட்டேஷன் வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஸோ டோட்டலாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக கொஸ்டின்ஸ் இருந்த மாதிரி இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். அதே சமயம் ஒன் மோர் கொஸ்டின், ஒரே ஒரு சின்ன கொஸ்டினை நான் பார்க்கணும்னு நினச்சேன். பட் அதை வந்து நான் வந்து ஃபேஸ் காட்டியே உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபன் ஜோன் அப்படிங்கிற சேனலில் இருந்து சேனல் நேமும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது நல்ல ஒரு மாசாக உங்களோட ஃபோட்டோவை யூடியூப்பில் ப்ரொஃபைலில் போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு கமெண்ட்டை நம்ம பார்த்த உடனே எனக்கு வந்து ஞாபகம் வந்தது அந்த ட்ரோல் தான் ரீசெண்டாக வந்துக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அதை வந்து கேட்கலாம். மாசா எடிட் பண்ணி தாவே மாசா
ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ தான் எனக்கு வந்து ஞாபகம் வந்துச்சு, இதையும் உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். மாசா இருக்குங்க, லைக் வந்து இது நல்லா தான் இருக்குது, எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே தோணல. ஸோ இப்பவும் போல எனக்கு வந்து இருக்குது, இதை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற சந்தேகம் தான் எனக்கு வந்து இருக்குது. நீங்க கேட்ட உடனே எனக்கு அதுதான் தோணுச்சு, அதையும் உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஜோக்ஸ் அப்பார்ட் எல்லா கொஸ்டினுமே ரிப்ளை பண்ணியிருக்கேன், கண்டிப்பா கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ஒரே லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தை எழுதுனா மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பை, see you. ஸ்டில் நல்ல வீடியோவில் சந்திப்போம்.